சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு கேக் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 2 முட்டை போல் நம்ம உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். அது கூடவே ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. ஜீனி வந்து நம்ம தேவைக்கேற்ப நான் 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராமுக்கு மேலே இருக்கும். இப்போ 1 கப் அளவு ஒரு 100 கிராம் ரவா இருக்கும், அதை நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 3 ஏலக்காய், 1 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த மாவை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப கட்டியாகவும் இல்லாத மீடியமான ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம ரவா போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கும்போது ரவா வந்து கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. இப்போ இதுவும் கூட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் போல் நல்லா ஊறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு கலந்துருக்கிறதுனால நல்லா மாவு பொங்கி வரும். மாவும் கொஞ்சம் கெட்டித்தன்மைப்படும். இது ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நான் வந்து அடுப்பில் நான் உப்பு சேர்த்து நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடாகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின்னில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம். அந்த நெய் தடவுனதில் நம்ம இந்த மாவை ஃபுல் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம ஃபுல் பண்ணிக்கிட்டு இப்போ மேலே வந்து நான் நட்ஸு வந்து பாதாம் பருப்பை நசுக்கி இதில் சேர்த்துருக்கேன். சும்மா நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. இதை மாதிரி நான் லைட்டாக அப்படியே தூவுன மாதிரி மேலே ஒரு கார்னிஷ்காக நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக்கு வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் நான் உப்பு சேர்த்து அது மேலே ஒரு தட்டு வச்சுருக்கேன். நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் போல் ஆகட்டும். நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போது 45 நிமிஷம் போல் நம்மளுக்கு ஆகும். ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் 45 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் கலர்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. கடையில் இருக்கிற போலே டேஸ்ட்லாம் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் கூட நல்லா டார்க் கலரில் சூப்பராக வந்துடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும்னு. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம சாப்பிட்டபோது அவ்வளோ ஒரு ருசியாக இருந்துச்சு. இப்படி வரும்னு நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராக வந்துச்சு. இந்த இது நியூ இயருக்கு நாங்கள் இந்த கேக்கை செஞ்சு செலிப்ரேஷன் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம எல்லோரும் சாப்பிட வேண்டியதுதான். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்லேயே டக்குன்னு ரவா இருந்தால் நம்ம உடனே செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. நல்லா புல புலன்னு
சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா மாவு மாதிரி பொல பொலன்னு இருக்குது. அவ்வளோதான். நன்றி.